ஐ வாஸ் நிறைய படத்துக்கு ஆடிஷன் கொடுத்துட்டு இருந்தேன். அண்ட் தென் இதுதான் திருப்பி வந்து எனக்கு கூப்பிட்டாங்க. ஒரு வாட்டி ஹைதராபாத் வந்துட்டு போறீங்களான்னு கேட்டாங்க. போனதுக்கப்புறம் தி லைக் வாட் ஐ டெட். அங்கேயும் வந்து ஒரு வாட்டி நடிச்சு காட்ட சொன்னாங்க. அபிலாஷ் ப்ரோ தான் வந்து கேட்டார். அண்ட் தென் ஃபார் சம் ரீசன் ஹீ ஜஸ்ட் தாட் ஐல் பி த பெஸ்ட். இந்த ரோல் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ் அண்ட் 3 டிஃப்ரெண்ட் லுக்ஸ். வந்து ஒரு 1990s நடக்கிற ஒரு கதை, அண்ட் தென் அப்படியே வந்து 2010s நடக்கிற ஒரு கதை. இனிஷியலி when I was reading the script ஒரு வில்லனஸ் கேரக்டர் தான் இருந்துச்சு. பட் ஆஸ் I read மற்ற எல்லா கேரக்டரும் எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் யாரு, நான் என்ன பண்றேன்ட்டு தெரியும் மக்களுக்கு, அவ்வளோதான். அதுக்கு நடுவில் எதுவும் பெருசாக பண்ணல, படம் நடிச்சிட்டு இருக்கேன். என்னால் வந்து இந்த கம்யூனிட்டிக்கு என்ன நல்லது பண்ண முடியும்னு பார்க்கணும், எதுவுமே இல்லை. ஸோ வந்து லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப். வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிரு பிரதர் தான் நம்ம கூட இருக்கார். நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள அனுப்பலாம். வணக்கம் பிரதர். உங்களோட கமிட்டடான லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஐ மீன் ஒர்க் ரிலேட்டடா நீங்க கமிட்டடா ரொம்ப இருக்கீங்கன்னு சொல்லி. ஒர்க் லைஃப்ல மட்டும் தான் கமிட்டடா இருக்கேன். வேற எதுலயும் நம்ம இப்போ கமிட்டடா இல்லை. நம்ம முடிஞ்சிருச்சு. கமிட்டடா இருந்தோம். அந்த லைஃப் இஸ் டன். லைக் we are over 80s right now. I mean 30 தாண்டினோம்ல. 30 தாண்ட போறோம். அதனால போதும், இது மேல வந்து வேலை தான் முக்கியம் அப்படின்ட்டு வேலைக்காக ஓடுறதுதான். சூப்பர் பாய். இப்போ ரீசெண்டா வந்துட்டு மேபி ஒரு 10 days ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பைக்கர் உங்களோட படம் வந்துட்டு பயங்கரமா ரிலீஸ் ஆகி, அதே தெலுங்கு சைடும் சரி நம்ம தமிழ் சைடும் சரி பயங்கரமா பேசப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கதையை கேட்கும் போதே நீங்க வந்துட்டு ஓகே சொல்லிட்டீங்களா, இல்லை வந்துட்டு அந்த டைட்டில் பைக்கர்னு கேட்ட உடனே நீங்க ஓகே சொல்லிட்டீங்களா? பிகாஸ் எனக்கு தெரியும் நீங்க வந்துட்டு பைக்கும் செம்மையா ஓட்டுவீங்க, காரும் செம்மையா ஓட்டுவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த பைக்கர் அந்த ஒரு கதை கேட்ட உடனே வந்துட்டு நீங்க ஓகே சொல்லிட்டீங்களா? முதல்ல வந்து ஆடிஷன் கொடுக்க சொன்னாங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் ஐ வாஸ் நிறைய படத்துக்கு ஆடிஷன் கொடுத்துட்டு இருந்தேன். அண்ட் தென் இதுதான் திருப்பி வந்து எனக்கு கூப்பிட்டாங்க. ஒரு வாட்டி ஹைதராபாத் வந்துட்டு போறீங்களான்னு கேட்டாங்க. போனதுக்கப்புறம் தி லைக் வாட் ஐ டெட். அங்கேயும் வந்து ஒரு வாட்டி நடிச்சு காட்ட சொன்னாங்க. அபிலாஷ் ப்ரோ தான் வந்து கேட்டார். அண்ட் தென் ஃபார் சம் ரீசன் ஹீ ஜஸ்ட் தாட் ஐல் பி த பெஸ்ட் ஃபிட் ஃபார் த கேரக்டர். அங்கேருந்து அப்படியே ஆரம்பிச்சு தான். ஆனால் இது ஆரம்பிச்சு 2.5 years ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ லாங் ஜேர்னி, பெரிய ஜேர்னி இது. ஆமாம். ஸோ வாட் வாஸ் த ஸ்டோரி? அந்த ஸ்டோரி கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ஆஸ்பைரிங்காக இருந்ததா, இல்லை வந்துட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சிங்களா, இல்லை வந்துட்டு? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ டென்ட் வாண்ட் டு டூ ரோல்ஸ் தட் வில் டைப் காஸ்ட் மீ. ஓகேவா? பட் ஐ வாண்டட், எனக்கு ரோல்ஸ் வந்து என்னை வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும்ட்டு நினச்சேன். இந்த ரோல் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ் அண்ட் 3 டிஃப்ரெண்ட் லுக்ஸ். வந்து ஒரு 1990s நடக்கிற ஒரு கதை, அண்ட் தென் அப்படியே வந்து 2010s நடக்கிற ஒரு கதை. கதை வந்துருச்சு, சொல்லக்கூடாது. பட் ஆனால் ஸ்டில் லைக் யூனோ தெல் பி அ டர்னிங் பாயிண்ட். அந்த என்னோட ஆர்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். த வே ஹி இஸ் அண்ட் த வே ஹி வாஸ், அண்ட் இதனால என்ன the why certain things happen அப்படின்றது வந்து this guy will be the turning point for in the story. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அது ஃபுல்லாக இனிஷியலி when I was reading the script ஒரு வில்லனஸ் கேரக்டர் தான் இருந்துச்சு. பட் ஆஸ் I read மற்ற எல்லா கேரக்டரும் எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. I fell in love with this character in a way. So I was like, yeah, let's do it. நம்மளுக்கு ஹீரோவா இப்போது கொடுக்கல. பட் you are the one who was hero, right? ஏன்னா நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படிதான் ஹீரோ மாதிரி வச்சுக்கலாம். ஐ மீன் ஹீரோலாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு வில்லனா இருக்கிறவங்க தானே ஹீரோவே. அதான் என் ஃப்ரெண்டு கூட யாரோ வந்து சொல்லும்போது she was like, என்னடா ஹீரோ பண்ணலையா? Yeah, she is a very good friend. ஒரு கேட்கும்போது she was like, என்னடா வில்லன் ஹீரோவா பண்ணலையான்னு கேட்கும்போது I was like, I think I can express and experiment more as a villain அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் ஹீரோ எப்படி ஆறுதுன்னு எனக்கு தெரியல. I don't know what என்ன பண்ணி ஹீரோ ஆகணும்னு எனக்கு புரியல. ப்ரோ நீங்க ஹீரோ தானே ப்ரோ? எப்படி எதுல ப்ரோ? ப்ரோ இப்போ நான் சொல்ற ஹீரோ வந்து இதில் நான் சொல்றது வந்து நீங்க ரியல் லைஃப்ல ஒரு ஹீரோவா இருக்கீங்கல்ல. என்னதுல சொல்றீங்க எனக்கு புரியல. ப்ரோ you are itself a hero bro. We itself a role model for everyone. We itself a hero for us. அதுதான் சொல்றேன். நான் எதுக்கு ரோல் மாடலா இருக்கேன்னு சத்தியமா தெரியல. புரியுதுங்களா? எனக்கு புரியல இன்னும் சொல்றீங்க. பட் யா லைக் இல்ல ஒரு சில எனக்கு என்னன்னா அதான் அதுக்கு நிறைய பண்ணணும் ப்ரோ, நிறைய விஷயங்கள் பண்ணணும். இன்னொருத்தங்க ரோல் மாடலாலாம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. பிக் பாஸ் போயிட்டு வந்தேன், 2-3 நல்ல விஷயம் பேசியிருக்கேன் நினைக்கிறேன். பட் ஆனால் என்ன மேட்டர்னா இதுவே கேட்டாங்க லாஸ்ட் 2 years வந்து நீங்கள் ஏன் வந்து இன்டர்வியூ கொடுக்கல, இது பண்ணல, அது பண்ண நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன பேசுறது அப்படி இன்டர்வியூ என்ன பேசுறது? பேச வேண்டியெல்லாம் பேசியாச்சு. பிக் பாஸ் நடந்தது, இட் வாஸ் அ டிவி ஷோ.
அதுக்கப்புறம் வந்து யூ ஜஸ்ட் கேவ் லாட் ஆஃப் இன்டர்வியூஸ் அபவுட் த ஷோ. நான் யாரு, நான் என்ன பண்றேன்ட்டு தெரியும் மக்களுக்கு, அவ்வளவுதான். அதுக்கு நடுவில் எதுவும் பெருசா பண்ணல, படம் நடிச்சிட்டு இருக்கேன். என்னால வந்து இந்த கம்யூனிட்டிக்கு என்ன நல்லது பண்ண முடியும்னு பார்க்கணும், எதுவுமே இல்லை. ஸோ வந்து லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப். அது வந்து ஓட்டல இன்டர்வியூல போயிட்டு இந்த ஹோம் டூர், இந்த டூர், அந்த டூர்னு திருப்பி திருப்பி அதையே கொடுத்துட்டு என்ன பண்றது, I didn't find any use. But anyways, what you exactly wanted to do in life? You know, you really wanted, because we know that நீங்க வந்துட்டு ஒரு மாடலா இருந்தீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர். மாடலாம் இல்லை, மாடலா ஒரே ஒரு ரேம்ப் வாக் நடந்திருக்கேன் நான்.